கர்த்தர்க்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். மனிதனை முடக்கும் பயம் அல்லது கோழைத்தனம், அதாவது கோழைத்தனம்னா என்னங்க, பயமுள்ள ஆவி கடவுளுடைய பரிசுத்த ஆவியின் செயல் அல்ல. பாருங்க, யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதையாயிரு, திகையாதே கலங்காதே என்று. நாம் அநேக நேரங்களில் கலங்கி நிற்கிறோங்க. பயம் நம்மை தாக்குகின்றன. கர்த்தருடைய வழியில் நாம் சென்று கொண்டிருந்தால் கூட மீண்டும் மீண்டும் பிசாசானவன் நம்மை அடிமதனத்திலே தள்ள பார்ப்பான். கர்த்தருடைய பயப்படுகிற பயத்தை தவிர நாம் வேறு எதற்கும் பயப்படக்கூடாதுங்க என்று நம் வேதம் கூட அதுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ரோமர் 8:15 கூட பாருங்கள், திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுள்ளோங்க. எப்பொழுதெல்லாம் நாம் பயப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் அவருடைய மறு உத்தரவு உங்களை வந்து சேரும். சங்கீதம் 34:4 பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அங்கே மனிதர்களுடைய தயவு செய்து மனிதர்களுக்கு பயப்படாதே இருக்க. குழந்தை இல்லை என்றும், திருமணமாகவில்லை என்றும், வேலை இல்லை என்று, வேலையில் பிரச்சனை அவமானம் என்றும் உங்களை ஏளனமாக பார்க்கின்றார்களா? உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் உறவினர் மத்தியில் கடினமான சொற்களால் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும்படி பேசுகின்றார்களா? அதனால் அவர்களுக்கு பயந்து தயவு செய்து எந்தவித தவறான முடிவுக்கு மட்டும் போகாதீர்கள். நீதிமொழிகள் 29:25 பாருங்கள், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பார்த்தீங்களா? கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏனென்றால் நம் ஏசப்பா ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை. தன் குழந்தைக்கு ஆசைக்கு தடையாக நிற்பாரா? எல்லா காரியம் தாமதமாகின்றதா? பயப்படாதீங்க. சகரியா 9:12 சொன்ன மாதிரி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய காரியம் எப்படி முடியும் தெரியுமாங்க? ரெட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார் என்கிறார். குழப்பமான நேரத்தில் சரியான நீங்கள் முடிவெடுக்க முடியாத நேரங்களில் பயப்படாமல் எந்தவித காரியமும் செய்யாமல் தயவு செய்து ஜெபம் செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வாருங்க. ஆமேன்.